Swami, you can start prayer, Swami. Okay. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே துன்றுமளவும் மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனம் நான் சென்றே எந்தை நினதருட்புகழை எம்பியிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவானினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே ஐயா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் அடிமுடி கண்டென்னாலும் அனுபவித்தல் வேண்டும் பொய்யாத வாய்மைகளே புகன்றிடுதல் வேண்டும் புகன்றபடி புரிந்திடுதல் வேண்டும் எய்யாத அருட்ஜோதி என் கையுறல் வேண்டும் இறந்த உயிர்தமை மீட்டும் எழுப்பியிடல் வேண்டும் நையாத வண்ணம் உயிர் காத்திடுதல் வேண்டும் நாயகா நின்றன பிரியாதுறுதலும் வேண்டுவனே அண்ணா நான் வேண்டுதல் கேட்டல் புரிதல் வேண்டும் அழியாத தனி வடிவம் யான் அடைதல் வேண்டும் கண்ணார நினையெங்கும் கண்டுவத்தல் வேண்டும் காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளல் வேண்டும் பன்னார நின்றனையே பாடியுறல் வேண்டும் பரமானந்த பெருங்கூத்தாடியிடல் வேண்டும் உன்னாடி உயிர்கள் உயிரும் துயர் தவிர்த்தல் வேண்டும் உனை பிரியாதுருகின்ற உறவது வேண்டுவனே அத்தா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் அருட்பெரும் ஜோதியை பெற்றே அகங்களித்தல் வேண்டும் செத்தாரை மீட்டும் இங்கே எழுப்பியிடல் வேண்டும் திருச்சபைக்கு அடிமைகளாய் செய்வித்தல் வேண்டும் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி உலகியல் நடத்தல் வேண்டும் எத்தாலும் அழியாத வடிவதிலே நானும் எந்தாயும் ஒன்றாக இனிதுரல் வேண்டுவனே அரசே நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் அருட்பெரும் ஜோதியை பெற்றே அகமகிழ்தல் வேண்டும் வரை சேர உலகமும் ஒரு ஒழுக்கமுறல் வேண்டும் மடிந்தாரை மீளவும் நான் வருவித்தல் வேண்டும் புரை சேரும் கொலை நெறியும் புலை நெறியும் சிறிதும் பொருந்தாமல் எவ்வுயிரும் புரிந்து ஒத்தல் வேண்டும் உரை சேர்மை திருவடியில் எந்தாயும் நானும் ஒன்றாகி எஞ்ஞான்றும் ஓங்குதல் வேண்டுவனே அடிகேள் நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் அண்டமெல்லாம் பிண்டமெல்லாம் கண்டுகொள்ளல் வேண்டும் துடி சேர உலகமும் எத்தே வரும் எவ்வுயிரும் சுத்த சிவ சன்மார்க்கம் பெற்றிடுதல் வேண்டும் படிவானும் படைத்தல் முதல் ஐந்தொழிலும் ஞானம் படைத்தல் முதல் ஐந்தொழிலும் நான் புரிதல் வேண்டும் ஒடியாத திருவடியில் எந்தாயும் நானும் ஒன்றாகி எஞ்ஞான்றும் ஓங்குதல் வேண்டுவனே அம்மா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும்
ஆணவம் ஆதியம் முழுதும் மறுத்து நிற்றல் வேண்டும். இம்மாலை தத்துவங்கள் எல்லாம் என் வசத்தே எங்கி ஒரு தீமையும் இல்லாதிருத்தல் வேண்டும். எம்மா நான் வேண்டுதல் வேண்டாமையறல் வேண்டும். ஏக சிவபோக அனுபோக முறல் வேண்டும். தன்மான திருவடியில் எந்தாயும் நானும் சார்ந்து கலந்தோங்குகின்ற தன்மையும் வேண்டுவனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம், குருவே துணை, அருளே சரணம், அருளே துணை. இணையம் வழி இணைந்திருக்கின்ற எல்லா சன்மார்க்க அன்பர்களுக்கும் எல்லா நலமும் வளமும் பெற்று நித்திய வாழ்வு பெறுகின்ற பாக்கியம் பெற்று வாழ திருவருளின் துணையை பணிந்து வேண்டுகின்றேன். சென்ற வாரத்திலே உய்வகை கூறல் என்ற ஒரு தலைப்பின் கீழ் நினைவின் தன்மையை பற்றியும் நினைவின் பலத்தை பற்றியும், நினைவு எந்த அளவுக்கு முக்கியமானது, ஒவ்வொரு நாளும் நாம் இறைவனை படைத்தவனை, உயிருக்கு உயிராக விளங்குகின்ற தாயை தந்தையை, போதிக்கின்ற குருவை, குருவாக விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதியை நினைக்க வேண்டும். நினைப்பதன் வழி நம்மளுடைய தூரம் குறையும். இறைவனுக்கும் நமக்கும் ஒரு நட்பு ஏற்படும், உறவு ஏற்படும். அந்த உறவை நினைவின் வழி நாம் பெருக்கிக் கொள்ளலாம் என்ற போன்ற கருத்துக்களை எல்லாம் சென்ற வாரம் சொல்லியிருந்தேன். இந்த வாரத்திலே 1-5-5-8 சமாதி வற்புறுத்தல் என்ற தலைப்புல இந்த முதல் 2 பாடல்கள் அதுல இருக்கும். அதுல இந்த பாடல்கள்ல பெருமான் இந்த 6ஆம் திருமுறையில் நான் சொல்லியிருக்கின்ற பாடல்கள் எல்லாம் அது நான் சொல்லவில்லை, அருட்பெரும் ஜோதி சொன்னதாக இங்கே அந்த பாடல்களுடைய சாரம் அமைந்திருக்கின்றது. இங்கே நம்ம சிந்திக்க வேண்டும். வள்ளல் பெருமானுடைய உள்ளம் பிறக்கும்போது ஒரு நிலை. அது சாதாரண மனிதர்கள் நம்மளாம் பிறக்கிற மாதிரி அவரும் இந்த பூமியில் பிறந்தவர். நமக்கு எப்படி அஞ்ஞான வெளியாக இருக்கின்றதோ அதே வெளிதான் அவருக்கும் இருந்தது. ஆனால் இடையில் என்ன நடந்தது அப்படின்னாக்கா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவரை ஆட்கொண்டு அவருடைய உள்ளத்தை மாத்தி அமைத்து கொடுத்து விட்டார். அதற்குரிய பாடல் ஒன்று இருக்கின்றது. பண்ணிய தவமும் பலம் செய் பதியுமாம் ஒரு பசும்பதி, நன்னி என் உள்ளத்தை தன்னுள்ளமாக்கி நல்கிய நாயகனே அப்படின்னு சொல்லுவார். என் உள்ளத்தை தன்னுள்ளமாக அது மாற்றி கொடுத்ததுன்னு சொல்லுவார். இப்படி உள்ளம் இறைவனுடைய உள்ளமாக வெளியாக மாற்றி கொடுத்து விட்டால் அது அந்த வெளிகள்ல இருந்து வெளிப்படுகின்ற வார்த்தைகள் எல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய வாக்காக இருக்கும். அதனாலதான் பெருமான் பல இடங்களிலே சொல்வார், இது நான் உரைக்கவில்லை, என் தாய் கருணையினால் நான் உரைக்கின்றேன். இறைவனே உள்ளுக்கு இருந்து எனக்கு ஓதுக என்று சொல்கின்றான், நான் ஓதுகின்றேன் அப்படின்லாம் சில பாடல்கள் சொல்லியிருப்பார். ஆக இந்த 6ஆம் திருமுறை என்பது வள்ளல் பெருமானுடைய பூரண ஞானம். அது 10 அறிவையும் வள்ளலாருக்கு முன்பு பெற்ற ஞானங்கள், ஞானிகளுக்கெல்லாம் 10 அறிவு. 19ஆம் நூற்றாண்டில தான் அதையும் கடந்த ஒரு அறிவு நிலை உண்டு என்பதற்கு வள்ளலாரே சாட்சி. வள்ளலாரை கொண்டுதான் நாம் அறிந்து கொள்கிறோம். அறிவுக்கு அறிவாக விளங்குகின்றான் சொல்லுவார். அதே நேரத்துல அட்டகத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா, பராபரை அறிவை கொண்டும் அறிய முடியாத ஒன்றுன்னு சொல்றாரு. எந்த வேத ஆகமங்களுக்கும் அளக்க முடியாத ஒரு ஒளி உலகம் அப்படின்னு சொல்லுவார். சொல்லி இருக்கிறார். எல்லாமே பதிவுகள்ல இருக்கு. அதனாலதான்
இந்த 6ஆம் திருமுறை என்பது நமக்கு கிடைத்தது வந்து நேரடியாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அவர் உள்ளிருந்து எழுதுவித்த ஒரு வேதம். சத்திய வேதம் இது. இந்த வேதம் எப்பொழுது நமக்கு வந்து வெளிவந்ததோ, மற்ற வேதங்கள் எல்லாம் தலை குனிந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாரு. நாணின, நாணினன்னா எல்லாம் வெட்கப்பட்டு போச்சு. மதத் தலைவர்கள்லாம் வாய் பொத்திக் கொண்டார்கள் அப்படின்லாம் பெருமான் வந்து திருப்பள்ளி எழுச்சியில வந்து பாடியிருப்பாரு. ஆக இது ஒரு சிறந்த ஒரு நூலாக தமிழ் மொழியிலே நமக்கு வந்து கிடைத்திருப்பது நாம் செய்த பாக்கியம் என்று சொல்லலாம். தமிழ் மொழிக்கு உள்ள ஒரு பெரும் சிறப்பாக இது இந்த நூலே அமைந்திருக்கு. ஆனா பேருண்மையை இந்த மொழியில தான் நமக்கு முதல்ல இறைவனே கொடுத்திருக்கின்றார். ஆக இத மதிப்பதும், இந்த வேதத்தை மதித்து இதை எப்படியாவது இந்த ஜென்மத்திலேயாவது நம்ம ஓரளவுக்கு படித்து புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு உயிரடக்கம் கொண்டு விட்டால் கூட பரவால்ல. ஆனா புரியாமலே உயிரடக்கம் கொண்டால் மிகப்பெரிய நஷ்டம் என்று நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இதுக்குள்ள அடங்கி இருக்கின்றது. இதை நாம் ஒரு தடவை படித்து விட்டாலே இறைவன் நம்மளை அடையாளம் கண்டு கொள்வான். அறிந்தாரை அறிந்தானை என்று சொல்வார். அதனால்தான் படிக்க படிக்க இந்த அருட்பெருஞ்சோதியை நாம் அறிந்து கொள்ள அதன்பால் நமக்கு வந்து பக்தி ஓங்கும். பக்தி நெறியில் செழித்தே அன்பர் பாடுமை அன்பர் பதியில் பழுத்தே தித்தித்திருப்பது பாரி திருச்சிற்றம்பல திருநடை ஜோதி. இந்த திருச்சிற்றம்பலம் சமய நெறிக்குட்பட்ட திருச்சிற்றம்பலம் கிடையாது. இது வந்து சுத்த சன்மார்க்கத்துக்குரிய திருச்சிற்றம்பலமாக சொல்வார். 6ஆம் திருமுறையில உள்ள ஒவ்வொரு பெயர்களும் திருச்சிற்றம்பலமாக இருந்தாலும் சரி, நடராஜராக என்று சொன்னாலும் சரி, சிவம் என்று சொல்லியிருந்தாலும் சரி, அல்லது தெய்வம் என்று சொல்லியிருந்தாலும் எல்லாமே இது ஒரு தனி வெளிக்குட்பட்டதாகவே பார்க்க வேண்டும். இதை கொண்டு போய் நம்ம சிறுநெறியோட சேர்க்கக்கூடாது. இது வந்து பெருநெறிக்குரிய ஒரு வாழ்வு. இந்த வாழ்வு, இந்த வெளிக்குரிய வாழ்வு என்றும் மரணமில்லாத ஒரு பெருவாழ்வை அமைத்து கொடுக்கின்றது. யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவகாருண்யத்தை கொள்கையாக கொண்டு வழிபாடு செய்கின்றவர்கள். ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு என்று வாழ்கின்றவர்கள். அவங்களுக்கு இறைவன் இந்த உலகத்தை நித்திய வாழ்க்கையை வந்து தருகிறான் என்று வள்ளல் பெருமான் சத்தியம் பண்ணி சொல்கின்றார். அதனால இந்த இந்த மார்க்கத்தில் வருகின்றவர்களை சன்மார்க்கிகள் என்று சொல்வார். சமயவாதிகள் வேறு, சன்மார்க்கிகள் என்பது வேறு. ஏன்னா அந்த கடவுள் வேறுபடுகின்றார் இங்கே. ஆதியிலே இருந்த அந்த ஆண்டவன் அருட்பெருஞ்சோதி தன்னை முழுமையாக எப்ப காட்டிக் கொடுக்கிறார் உலகத்துக்குனாக்க, வள்ளலார் மூலமாக 19ஆம் நூற்றாண்டுல தான் இப்படிப்பட்ட ஒரு ஜோதி இருக்குது. இப்படிப்பட்ட வெளி உலகம் ஒன்று இருக்குது என்ற தகவல் வள்ளலார் மூலமாக இந்த 6ஆம் திருமுறை சாட்சியாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. அதனாலதான் இந்த இந்த வேதத்துக்கு ஈடாக வேற எந்த வேதத்தையும் நாம் ஒப்பிட்டு பேச இயலாது. அதனால இந்த பாடலுக்குள்ள போகும். இதுக்குள்ள என்ன அவர் சொல்ல வராரு அப்படின்னு பாருங்க. ஆய் உரைத்த அருட்ஜோதி வருகின்ற தருணம் இதே அறிமின். ஆய் உரைத்த ஆய் என்பது ஆய்ந்து ஆராய்ந்து உரைத்த அருட்ஜோதி வருகின்ற தருணம் இதே. தருணம் என்பது காலத்தை குறிக்கும். எந்த காலம்னா 19ஆம் நூற்றாண்டு. இதுக்கு முதல்ல சமய மதங்கள் எல்லாம் நமக்கு வந்து பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பே அதெல்லாம் இருக்குது. நம்மளுடைய இந்து மதத்தினுடைய தொன்மையான வேதம் அப்படின்னு சொன்னாக்க ரிக் வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், அதர் வேதம் என்று சொல்லப்பட்ட 4 வேதங்கள் எல்லாம் சமஸ்கிருதத்திலே எழுதப்பட்டது. அப்போ அந்த வேதங்களிலே சொல்லப்பட்ட கடவுள் அது இல்லை இது. அவங்க சொன்னது வந்து பரசிவத்தை பற்றி சொன்னாங்க. பரசிவம் என்பது அது ஒரு ஒளி உலகம். அதுக்கு பராபரை என்ற ஒரு பெயரும் உண்டு. சிவலோகம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அந்த எல்லை வரைக்கும் தான், அந்த உலகம் வரைக்கும் தான் மனிதகுலம் தெரிந்து அந்த நெறிகளுக்கு உட்பட்டு அந்த யோகங்களை எல்லாம் செய்து உய்யணும் என்பது அந்த காலத்தின் கட்டாயமாக இருந்தது.
ஆனா 19ஆம் நூற்றாண்டுல ஒரு பெரிய திருப்பம். அதையும் கடந்த ஒரு உலகத்தை போய் அடைந்து நித்தியமான ஒரு இன்பத்தையும், நித்தியமான ஒரு வாழ்க்கையும் வாழ்வதற்கு இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றார். அதனால்தான் இங்க ஆய் உரைத்த அருட்ஜோதி வருகின்ற தருணம் இதே அறிமீன்கள். அறிமீன்கள்னா அறிந்து கொள்ளுங்கள். இதை அறிய வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் இந்த இந்த புதிய தெய்வ நிலையைப் பற்றி, இந்த புதிய பிரபஞ்சத்தைப் பற்றி, இந்த புதிய ஆகமத்தைப் பற்றி, புதிய வேதத்தைப் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். சமய நெறிகள்ல இருக்கிறவங்கலாம் அதுதான் உயர்ந்தது என்று பிடிச்சுக்கிட்டு இருந்தானாக்கா, எல்லாரும் ஏமாந்து போய் விடுவார்கள். ஆக இந்த நெறி வந்து வளரும், வளர்ந்திருக்க இறைவன் ஆசியும் கொடுத்திருப்பார். "சன்மார்க்கம் துலங்கும் எல்லா உலகும், நீ உரைத்த சொல் அனைத்தும் பலிக்கும்" அப்படின்னும் வள்ளல் பெருமானுக்கு இறைவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வந்து அந்த தருணம் என்ற ஒரு காலத்தையும் இங்கே பெருமான் இந்த பாடல் மட்டும் இல்ல, பல பாடல்களிலே இந்த தருணம் என்ற சொல்லை வந்து பயன்படுத்தியிருக்கிறார். "இத்தருணம் வாய்த்த தருணம் அது" என்பது. இந்த தருணத்தில தான் இது எனக்கு கிடைச்சது. "இன்னாட்புதிதே அந்நாளில் இல்லையே" அப்படின்ற ஒரு வரியும் இதுல இருக்கும். ஆக அந்த 6ஆம் திருமுறை நன்கு ஆய்வு செய்யும்போது, இந்த வேதம் யாரால் நமக்கு கிடைத்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமான் மூலமாக நமக்கு வந்து கிடைக்கச் செய்திருக்கின்றார். ஆக இதை படித்து தெளிவு பெறுவது நமக்கு கடமை உண்டு. இப்ப என்னை போன்றவர்கள்லாம் இதை சொல்லிக் கொடுப்பதற்கும் நாங்கலாம் கடமையும் பட்டிருக்கோம். இத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதான் அறிமீன்கள் அப்படின்னு சொன்னேன். இத அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு. அப்ப அறிந்து கொள்ளணும்னா படிச்சா தானே அறிந்து கொள்ள முடியும். இத யார் சொல்லிக் குடுக்குறாங்கன்னு போய் கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும். இப்படி சொல்லிக் குடுக்க ஆள் இல்லைனாக்க நிச்சயமா அறிந்து கொள்ள முடியாது. சில நூற்றாண்டுகள் வரைக்கும் இத சொல்லிக் குடுக்க ஆள் இல்லாமலே இருந்தது. ஆனா இன்றைக்கு அப்படி இல்ல. இன்றைக்கு உள்ள கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் வளர்ந்திருக்குது இல்லையா? தொடர்புத் துறை நல்ல வளர்ச்சி கண்டிருக்கு. எந்தெந்த மூலையில இருந்தும் இன்னைக்கு நம்ம வந்து இருந்த இடத்துல இருந்தே தெரிந்து கொள்வதற்கெல்லாம் நெறைய வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு பிரபஞ்சத்துல நமக்கு கிடைத்திருக்கு. அதனால தான் இத வந்து எந்த வகையிலயாவது நேரடி பாடமாகவோ, அல்லது இந்த மாரி WhatsApp மூலமாகவோ, எப்படியோ நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து கற்றுக்கொள்ளும். ஆன்லைன் மூலமாகலாம் இன்னைக்கு நெறைய வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதான் இதை ஏன் சொல்றேன்னாக்கா, இங்கே வள்ளல் பெருமான் "அறிமீன்கள்" அப்படின்னு சொல்றாரு. அறிந்து கொள்ளுங்கள். இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இப்படி ஒரு வாழ்வு இருக்குது. இப்படி ஒரு வேதம் இருக்குது. இப்படி ஒரு நெறி இருக்குது. அப்படின்றதை சமய மதமெல்லாம் கடந்து இது இருக்குது ஒன்று அப்படின்றதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் சொன்னாரு, "ஆய் உரைத்த அருட்ஜோதி வருகின்ற தருணம் இதே அறிமின்" என்றே "வாய் உரைத்த வார்த்தை எந்தென் வார்த்தைகள் என்கின்றார் இம்மனிதர் அந்தோ" எல்லாரும் என்னமோ நான் சொன்னதாக எல்லாம் சொல்லி நெனச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வாய் உரைத்த வார்த்தை. யாருடைய வாய்? வள்ளல் பெருமானுடைய வாயால் இது சொல்லு. "வாயாய் பறையாய் அறைகின்றேன் என் தாய் கருணை வளர்த்தாளே" அப்படின்னு கூட அந்த ஞானசரியில வந்து இருக்கும். ஆக வள்ளல் பெருமானோட வாயால் உரைத்த வார்த்தை எந்தன் வார்த்தைகள் என்கின்றார் இம்மனிதர் அந்தோ. ஏன்னா இன்டர்னல்ல என்ன நடக்குது? இன்டர்னல்ல யார் இருக்கா? இன்டர்னல்ல என்ன வெளியாக இருக்குது என்பது வேதம் படிச்சவங்களுக்கு தெரியும். வேதம் படிக்காதவங்களுக்குலாம் இது தெரியுமா? அப்படின்னா வள்ளலார் சொன்னாரு, வள்ளலார் சொன்னாரு அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருப்பாங்க. உண்மையிலேயே அது வள்ளலார் வந்து ஒரு கருவி தான். அந்த கருவியாக இருந்து உள்ளுக்கு இருந்து யாரு உரைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அருட்பெரும் ஜோதி. அப்ப அருட்பெருஞ்சோதி உரைக்கிறாரு அப்படின்னாக்கா, அது ஒரு சாதாரண விஷயமாக இருக்க முடியாது. எத்தனையோ கோடி ஆண்டுகளாக இந்த இறைவனுடைய வார்த்தை வந்து உலகத்துக்கு கிடைத்ததில்லை. இவர் என்ன சொல்ல வந்திருக்கிறாரு, என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாரு, என்ன சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்றதெல்லாம் நம்ம சிந்தித்து எடுக்கணும் விஷயத்த. ஆக எந்தென் வார்த்தைகள் என்கின்றால் இம்மனிதர் அந்தோ. ஏன்னா மனிதனுக்கு இருக்கிற அறிவோ வெறும் 6 அறிவு தானே. இந்த 6 அறிவை கொண்டு அவன் பகுத்து அறிய வேண்டும். பகுத்து ஆழமாக சிந்தித்தறிந்தால், இது யார் இந்த வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க? இந்த வேதம் எந்த உலகத்திலிருந்து இறக்கப்பட்டிருக்குது?
இப்ப இஸ்லாம்ல சொல்லுவாங்கல்ல, குரான் வந்து வான்வெளியிலிருந்து இறக்கப்பட்டதுன்னு. ஏன்னா நபிக்கு வந்து எழுத படிக்கலாம் தெரியாது. பள்ளிக்கூடத்துக்குலாம் போனவங்க இல்ல, வள்ளலார் மாரி தான். ஆனா அவங்க மூலியமா ஒரு வேதம் வருதுன்னாக்க, அப்ப அது வந்து விஷயம் வந்து வேற. உள்ளுக்கு வந்து வேற ஒலிகள் நிலையில இருந்து அவங்க வந்து படிக்கலனாலும் அவங்கனால எழுத முடியும். அது இறக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. குரான் வான்வெளியிலிருந்து இறக்கப்பட்டது. அதுபோல 6ஆம் திருமுறை எந்த வெளியிலிருந்து இறக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அது சமரச சன்மார்க்க வெளி என்றது தலைமை வெளி. தலைமை ஒளி அது. ஒளிக்கெல்லாம் ஒளியாக இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி இடத்திலிருந்து அது இறக்கப்பட்ட ஒன்று. வள்ளலார் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் இங்க வந்து இம்மனிதர் அ என் வார்த்தைகள் என்கின்றார் இம்மனிதர் அந்தோ அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே இது என் வார்த்தை இல்ல. இது இறைவனுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய வார்த்தை என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத யூகத்தால் நம்ம வந்து அறிந்து கொண்டால் அது சிறப்பு. அடுத்து சொல்றாரு, தாய் உரைத்த திருப்பொதுவின் நடம் புரிந்து என் உளங்கலந்த தலைவா, தாய் உரைத்த உயிர்களுக்கெல்லாம் தாய். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகரில்லா தனித்தலைமை தெய்வம். பாருங்க அந்த பாடல்ல பாருங்க, தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். தன்னை நிகரில்லா தனித்தலைமை தெய்வம். வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம். மலரடியேன் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம். காயாது கனியாகி கலந்து நிற்கும் தெய்வம். கருணை நிதி தெய்வம். முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம். சேயாக எனை வளர்க்கும் தெய்வம் மகா தெய்வம். சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே. ஆக அந்த சிற்றபை விளங்குகின்ற தெய்வம் தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அதனால இங்க வந்து தாய். அதுதான் எல்லா உயிர்களுக்கும் அதுதான் தாய். அப்ப உண்மையான தாயை வந்து தெரிந்து கொள்வதற்குரிய காலமே 19ஆம் நூற்றாண்டில் தான் தெரியுது. வள்ளலாருக்கு தெரிஞ்சு போச்சு. இது எல்லா உயிர்களுக்கும் இதுதான் தாய் என்பது, இதுதான் தந்தை என்பதும் தெரிஞ்சு போச்சு. அப்ப பாருங்க, இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எல்லா அண்ட சராசரங்களையும் படைத்திருந்தாலும், தன்னை தான் தான் தாய், தான் தான் தந்தை, தான் தான் குரு, தான் தான் உண்மை தெய்வம் இப்படி என்ற ஒரு விவரத்தை அது வந்து எடுத்தெடுப்பிலேயே காட்டியிருக்குதான்னா காட்டல. மாறாக அதுவே மற்ற மற்ற தெய்வங்களாகவும் இருக்குது, விரிந்திருக்கின்றது. அந்த தெய்வங்களுக்கு முழு பொறுப்பை கொடுத்து, உன்ன வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோன்னு பராபரைகிட்ட மொத்தமா ஒப்படைச்சிட்டு தன்னை மறைத்துக் கொண்டது. தான் தான் இந்த உலகத்துக்கெல்லாம் படைத்தது என்பதை யாருக்கும் காட்டிக் கொடுக்காமல், பராபரையே முதன்மையானது என்பதை உலகம் முதலில் அறிந்து கொள்ளட்டும். அதன் பின் இந்த உலக மக்கள் என்னை அறிந்து கொள்ளட்டும் அப்படின்ற ஒரு வழிமுறையை அது வந்து பின்பற்றி இயக்கிக் கொண்டிருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அதோடைய விருப்பம் இந்த காலகட்டத்துல தான் அது ஆன்மீகம் மட்டுமல்ல, மற்ற மற்ற அறிவு நிலையும் அப்படிதான். எடுத்த எடுப்பிலேயே அது வந்து அறிவு வளர்ச்சிய வந்து குடுக்கல. உங்களுக்கு தான் தெரியுமே ஆதி காலத்துல மனிதர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க? என்ன மாரி உண்டாங்க? எங்க குடியிருந்தாங்க? எப்படி வாழ்ந்திருப்பாங்க? என்பதெல்லாம் நமக்கு வந்து ஆதி காலத்தினுடைய ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்த்தாக்க தெரியும். மியூசியத்துக்குலாம் போனீங்களாக்க, பழங்காலத்து மக்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்லாம் தெரியும். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, நம்ப வாழ்ற இந்த மாரி மாடர்ன் சொசைட்டி வந்து அன்றைக்கெல்லாம் கிடையாது. ரொம்ப தொன்மையாக, பழமையாக இன்னைக்கு நாம் நெறைய மாடர்ன் பொருள்களை நம்ம வந்து பயன்படுத்துறோம். மாடர்ன் ஃபுட் எல்லாம் நம்ம வந்து சாப்பிடுறோம். அன்னைக்கெல்லாம் அந்த மாரி உணவுலாம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் வீடெல்லாம் கல்லுல கட்டி, டைல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு, ஏர்கானோட நம்ம வாழ்றோம். அந்த காலத்துலலாம் அந்த மாரிலாம் வாழ்க்கை வந்து கிடையாது. அது ஒரு காலகட்டம். அப்படிதான் வாழணும் என்பது அது. ஆனா இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக, வாழ்க்கை தரத்தை வந்து நல்லா மேம்படுத்தியிருக்கு. அதுபோல டிரான்ஸ்போர்ட்டும் அந்த மாரி தான். டிரான்ஸ்போர்ட்ல அந்த மிருகங்களை தான் பயன்படுத்துனாங்க. மாட பயன்படுத்துனாங்க, குதிரைய பயன்படுத்துனாங்க, யானைய பயன்படுத்துனாங்க, ஒட்டகத்தை பயன்படுத்துனாங்க. அந்த மாரி தான். கம்யூனிகேஷன் கூட பார்த்தீங்கன்னாக்க, ஒரு செய்தி அனுப்புனா புறாவோட கால்ல ஒரு ஒரு தங்காய் மாரி இருக்கும். அதுக்குள்ள விஷயத்த எழுதி கட்டி பறக்க விடுவாங்க. அது போய் அங்க போய்
குடுக்குற மாரி அப்படி ஒரு காலகட்டம்லாம் மெசேஜ் கால். இன்னைக்கெல்லாம் நம்ம வந்து எஸ்எம்எஸ் ஒரு நொடி பொழுதுல பட்டன டைப் பண்ணிட்டு பட்டன தட்டுறோம். உடனே சிப்ன்னு போயிருது. ஒரு 1/2 செகண்டுக்குள்ள அவங்களுக்கு போய் கிடைச்சிரும். இது இந்த காலத்து நவீன தொழில்நுட்பம். வளர்ந்திருக்குது. அது எவ்வளோ பெரிய வளர்ச்சிகளை நம்ம நோக்கி போயிடும். இன்னும் எந்த அளவுக்கு வளரப்போகுது என்பது, நம்ப காலத்துக்கு அப்புறம் என்ன எப்படிலாம் வளரப்போகுது என்பது நமக்கே தெரியாது. அது அந்தந்த காலகட்டத்தில அந்தந்த இன்னும் இன்னும் புதுமைகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. இன்னைக்கு வந்து ஏஐ டெக்னாலஜி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற டெக்னாலஜிலாம் வளர்ந்திருக்கு. அந்த காலத்துல ஏஐ டெக்னாலஜிலாம் இருந்துச்சா? இல்ல. இந்த ஏஐ டெக்னாலஜில இன்னும் வளர்ச்சி போயிட்டு எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் போய் முடிய போகுது என்பதும் நமக்கு நமக்கு தெரியாது. ஃபியூச்சர்ல உள்ள சூழ்நிலை. அதுபோல இங்கே வந்து தாய் உரைத்த திருப்பொதுவில் நடம் புரிந்தென் உளம் கலந்த தலைவா. அப்ப இந்த இறைவன் தாயாக இருக்கிறாரு. அது ஒளி தான். ஒளி வந்து தாய் தன்மையும் இருக்கு, தந்தை தன்மையும் அதுக்கு இருக்கு. அதுக்கு கை, காலு, மூக்கெல்லாம் நம்பள மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. அது ஒரு ஒளி. அது தாய் உரைத்த அது 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 உரைக்க முடியும். அது பேச முடியும். அது பேசினால் வள்ளலாருக்கு அது விளங்கும். அதனால தான் இங்க தாய் உரைத்த திருப்பொதுவில் சொன்னார். திருப்பொது என்பது திரு என்று சொன்னாலே அது சிறந்த பொதுவான இடம்னு அர்த்தம். இப்ப பொது மண்டபம், அ பொது விடுதி அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அந்த மாரி பொது கழிப்பறை, அந்த மாரி பொது பொது என்ற சொல்லலாம் சொல்றாங்க. அந்த மாரி இந்த வெளிகள்லயும் வந்து பொதுவாக இருக்கக்கூடியது ஒன்று இருக்கு. மதங்களுக்குன்னு உள்ள வெளிகளும் இருக்குது. மத வெளிகள்னு பேரு அது. அதே நேரத்துல மதம் கடந்த ஒளி உலகங்கள், வெளி உலகங்கள்லாம் இருக்குது. அதுல தான் அந்த நீங்க அகவல் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. பொதுவது சிறப்பது, புதியது பழையது என்று அதுவதுவாய் திகழ் அருட்பெரும் ஜோதின்னு வரும். அதுல பாருங்க, புதியது பழையது அப்படின்னு இருக்கும். நியூ டவுன், ஓல்ட் டவுன் இருக்கிற மாரி, அந்த வெளிகள்ல வந்து புதுசாக உள்ளது தான் இந்த பொதுவுன்னு சொல்றது. பழசு வந்து பராபரை. அதுவும் பொதுதான். ஏன்னா, அந்த மூலாதாரத்தினுடைய கனலை எழுப்பி, அதனுடைய அருளைக் கொண்டு போகக்கூடிய ஒரு பொது இடம் தான் இந்த பராபரை உலகம். அன்றைக்கு அதுதானே உலகம். அதுக்கு மேல உலகம் இல்லை என்பதுதான் அவங்களுடைய கருத்து. அதுக்கு மேலேயும் ஒண்ணு இருக்குது. அதுதான் நித்தியமான பொது, உண்மையான பொது அப்படின்னு சொல்லக்கூடிய. பொதுன்னா எல்லா உயிர்களும் அங்கே வந்து போகலாம். போகணும். அதான் எவ்வுலகும் எவ்வுயிரும் சுத்த சன்மார்க்கம் பெற்றிடுதல் வேண்டும். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் பாடல்கள் எல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, டெஸ்டினேஷன் வந்து அங்கே குறிக்கப்பட்டிருக்கும். முடிவு எங்க போணும்? அடைக்கலம் புகுதல்ன்னு சொல்லுவாங்க ஒரு தலைப்புல. அப்ப நம்ம பூமியில இருந்து புறப்படுறோம். பூமியில இருந்து நம்ம வந்துட்டோம். இங்க வந்து ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவாக கொண்டு ஒரே உயிர் தான். ஆனா, அந்த அறிவு மட்டும் வேறு வேறுபட்டு பரிணாம வளர்ச்சியின் பெற்று, முதுமை பெற்று, இப்ப வந்து நம்ம முதிர்ச்சியான ஒரு 6வது அறிவு கொண்ட ஒரு மானிடமாக பிறந்திருக்கோம். ஔவையார் சொல்வது போல, "அன்னத்திலான உடம்பின் பயனெல்லாம் முன்னோனை காட்டிவிடும்" சொல்லுது. இப்ப முன்னோனை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பராபரையை காட்டிவிடும் என்பது அவங்களுக்கு கிடைச்ச நிலை. இங்கே வள்ளலார் "முன்னவனுக்கும் முன்னவனே" அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்லுவார். அப்ப பராபரைக்கும் மேற்பட்ட ஒரு முன்னவன் இருக்கிறான். அவனுடைய இடம் வந்து அது பொதுவான இடம். அதான் திருப்பொதுவில். அங்கே இறைவன் என்ன செய்கிறான்? புரிகின்றான். அதான் நடம் புரிந்தென் உளம் கலந்த தலைவா. இந்த நடம் என்பது ஒரு சொஃப்ட்வேர். அது ஒரு துடிப்பு. அந்த துடிப்பினுடைய கணக்கை வந்து இதுவரையில யாரும் குடுக்கல. அந்த கணக்கு இவ்வளவுதான் அப்படின்னு எண்பெரும் கணக்கேன்னு சொல்றாரு. ஒரு செகண்டுக்கு அது எத்தன ஹெர்ட்ஸ் கொண்ட உலகம் சுத்துது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆக இந்த நடம் என்ன செய்யும் அப்படின்னா, இப்ப இந்த உயிருக்கும் ஒரு நடம் இருக்குது. ஆனால் அது சுத்த நடம் அல்ல. அத வந்து அசுத்த நடம் என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுத்த நடம் வந்து காரியப்பட்டுச்சுன்னா, அந்த அன்ன உடம்பு ஒளி உடம்பாக மாறும் என்பதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அசுத்த நடனத்துக்கு வந்து 7 தாதுக்களை உற்பத்தி செய்கின்ற தன்மை தான் அதற்கு உண்டு. அதுக்குரிய பாக்கியம்னு சொல்லலாம். அந்த உயிருக்குரிய பாக்கியம்.
அதனால தான் நம்ம உயிர் வந்து எப்ப இந்த உலகத்துக்கு வந்துச்சோ, எப்ப நம்ம கரு புடிச்சு இந்த பூமிக்கு வந்தோமோ, குழந்தை பருவத்துல வந்தோமோ, பசி எப்ப எடுக்குது, எப்ப தொப்புள் கொடி அறுக்கப்படுதோ, அந்த குழந்தை அழுவ ஆரம்பிச்சுரும். உடனே பால் வந்து குடுப்பாங்க. அப்ப கருவி கரணங்கள் எல்லாம் 36 கருவி கரணங்கள் இருக்குது. 60 கருவி கரணங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஆக மொத்தம் 96 தத்துவங்கள் சொல்லுவாங்க. கருவி கரணங்கள் எல்லாம். எப்ப அதெல்லாம் இயங்க ஆரம்பிக்கின்றதோ, அப்பொழுதே பசி தொடங்கி விடுகின்றது. அந்த பசிக்கு நம்ம உணவு குடுக்குறோம், பால் குடுக்குறோம். அந்த பால் வந்து ஜீரணிக்கப்பட்டு, அது வந்து ரசம், ரத்தம், மாமிசம், கொழுப்பு, எலும்பு, எலும்புச்சோறு, சுக்கிலம். அது சுக்கிலம் என்பது கடைசி தாது. அது பருவம் வந்தோனே தான் அந்த தாதுக்கள் வந்து உற்பத்தியாகும். அது சுக்கில தாதுன்னு சொல்லுவாங்க. ஆக முதல்ல 6 தாதுக்களும், அப்புறம் கடைசியாக தான் 12, 13 வயசுக்கு மேல 7வது தாதுக்கள், சுக்கில தாதுக்கள், சுரோனித தாதுக்கள் உற்பத்தி ஆகின்றன. ஆக இந்த நடம் வந்து இந்த அளவுக்கு தான். இந்த உயிருக்கு இவ்வளோதான் கெப்பாசிட்டின்னு நெனச்சுக்கங்களேன். ஆனா இங்கே சொல்லுகின்ற திருப்பொதுவில் நடம் புரிகின்ற ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா? அவரு நடம் புரிகிறார் இல்லையா? அந்த நடம் வந்து என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, இந்த தாதுக்களை எல்லாம் ஒளிமயமாக மாத்தி, அந்த உலகத்துக்கு ஏற்ற குடிமகனாக நம்மள ஆக்கி விட்டுரும். அதனால தான் "அருட்பெருஞ்சோதி உலகத்துக்கு நான் குடியானேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக "நடம் புரிந்தென் உளம் கலந்த தலைவா" உள்ளத்துல வந்து இறைவன் கலக்க வேண்டும். அதான் "பொன்னடியின் சென்னியிலே பொருந்த வைத்த தெய்வம்". அதாவது புருவ மத்தியில வந்து அது மூளையில நடுப்பகுதின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த பகுதியில தான் அந்த இறைவன் வந்து கலக்கின்ற இடமாக இருக்குது. என்ஜான் உடம்புக்கு தலையே பிரதானம் இல்லையா? அந்த தலைக்குள்ள நடுப்பகுதி, மூளையின் நடுப்பகுதி மெடுலா அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். இந்த மெடுலான்ற இதுல இந்த நடுப்பகுதி அங்க வந்து இருக்கும். அந்த இடத்துல இறைவனுடைய ஒளி வந்து அங்கே வந்து அவர் தான் பொருத்தணும். நம்பலாம் பொருத்த முடியாது. இப்ப சித்தர்கள்லாம் வந்து மூலாதாரத்தில் உள்ள ஒளிய கொண்டு போய் அந்த புருவ மத்தியில வந்து சென்னின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு. சென்னியில் வைத்த சென்னியில் பொருத்தி அப்படின்னு கூட வள்ளலார் சொல்லுவார். ஆக இங்க அந்த இடம் தான் உள்ளத்துக்குரிய இடம். இப்ப சயின்ஸா சொல்லணும்னா அத வந்து பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மனதுக்கு முக்கியமான ஒரு கிளாண்ட்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா பிட்யூட்டரி. எப்பலாம் பிட்யூட்டரி டேமேஜ் ஆகுதோ, அது மன கோளாறா ஆயிருவாங்க. அது மன வளர்ச்சி இல்லாதவங்களா இருப்பாங்க. மன வளர்ச்சி குன்றிய மக்கள்லாம் நெறைய பேர் இருக்கிறாங்களா, மென்டலி ரிட்டார்டட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி மக்களுக்கு வந்து மூள வளர்ச்சி இருக்காது. சில பேருக்கு மன வளர்ச்சிகள் வந்து இருக்காது. சின்ன பிள்ளை மாரியே இருப்பாங்க. வயசு பார்த்தா கூட இருக்கும். ஆனா சின்ன பிள்ளை தன்மை இருக்கும். அப்ப மன வளர்ச்சி இருக்குல்ல. மைண்ட் வந்து வளர்ச்சி இருக்காது. அதுபோல இங்க வந்து உள்ளத்துக்குரிய இடமும் அந்த இடம் தான். அந்த இடத்துல வந்து இறைவன் வந்து கலப்பாரு. அதனால தான் வள்ளல் பெருமான் கரண ஒழுக்கத்துல வந்து சொல்லுவாரு, "மனதை புருவமத்தின் கண் செலுத்துதல்ன்னு" சொல்லுவாரு. எப்போதும் அந்த இடத்திலேயே நீங்க உற்று பார்த்துக் கொண்டு இருங்க. நினைவை அந்த இடத்துல வைத்துக் கொண்டிருக்க. இறைவன் வருகைக்கு இறைவன் தீட்சை வைப்பதற்கு அந்த இடத்துல கவனத்தை வையுங்கன்னு சொல்லுவாரு. அது வந்து இறைவன் வந்த பிற்பாடு அந்த இடத்துல வந்து சிற்றபை வந்து உங்களுக்கு தோன்றும். அதுவரைக்கும் முதல்ல வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னாக்கா, அந்த புருவ மத்தி தான் அதுக்குரிய முக்கியமான இடம். அதனால தான் நடப்புல கூட பார்த்தீங்கன்னாக்கா, அந்த புருவ மத்திக்கு தான் இப்ப யாரும் பெரியவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும்னும் போது, அந்த நமக்கு வந்து விபூதி வைப்பாங்க. இந்த பெண்ணுங்கள்லாம் வந்து பரிசம் போடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, புருவ மத்தியில தான் பொட்டு, சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வைப்பாங்க. வாழ்த்தும்போதும் எல்லாரும் அந்த இடத்துக்கு தான் வந்து வாழ்த்துறதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். இதெல்லாம் நடப்புல பார்க்கும்போது, அந்த இடத்துக்கு ஏன் முக்கியத்துவம் குடுக்குறாங்க அப்படின்னா, அங்க தான் இறைவன் பொருந்துகின்ற இடமா இருக்கு. விபூதியும் இறைவனோட சின்னம் தான். குங்குமமும் சக்தியினோட சின்னம் தான். ம சந்தனம் வந்து சிவத்தோட சின்னமாக 3 மங்களப் பொருள்களாக இருப்பதனால தான் அந்த புருவ மத்தியில நம்ப சமயம் அங்கே வந்து முக்கியத்துவமாக அந்த இடத்த வந்து சுட்டிக்காட்டுது. அதாவது இந்த 3 பொருளையும் அங்க வைக்கிறதுனால சிவன் வந்து உட்காந்துக்க போறதில்ல. அதுக்கு ஒவ்வொருத்தனும் தவம் செய்யணும். அதற்கு ஒழுக்கங்கள்லாம் கடைப்பிடிக்கணும். அது வந்து உட்காரணும் அந்த இடத்துல. ஆக வெளியில ஒரு சார்ட் மாரி, ஒரு மேப் மாரி நமக்கு வந்து அது கடைப்பிடிக்கப்பட்டிருக்கு. அதுதான் இங்க வந்து
நடம் புரிந்தேன் உளம் கலந்த. அந்த உளம் கலந்ததுக்கு தான் நான் இவ்வளோ விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்த இடத்துல கலக்கணும்னா, உள்ளத்துல கலக்கணும். அந்த உள்ளத்துக்குரிய பீடம் எதுன்னா புருவ மத்தி. ஔவையார் சொல்லுவாங்கல்ல, "உள்ளமே பீடம் உணர்வே சிவலிங்கம் தெள்ளியர் அர்ச்சிக்குமாறுன்னுவார்." தெளிந்தவர்கள் செய்கின்ற அர்ச்சனை வேறு. அது உள்ளமே பீடம். உள்ளத்துல நினைத்து, உள்ளத்திலே இறைவனுடைய திருநாமத்தை நம்ம வந்து உரைப்பது. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி என்று உள்ளத்திலே சொல்றது. மனதளவுல சொல்றது, வாய் அசைக்காமல், நாவு அசைக்காமல் உள்ளத்துக்குள்ளே. மனப்பாடம்ன்னு சொல்றாங்க இல்லையா? மனனம் செய்தல்ன்னு சொல்றாங்க இல்லையா? அது மாரி அந்த உள்ளத்துல வந்து உரைக்கணும். அந்த உள்ளத்துல உரைக்கும்போது தான் இறைவன் வந்து அங்கே அமரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மேலும் இறைவனை பக்தியாக பாடுகின்றதன் வழியில கூட இறைவன் அந்த இடத்துல வந்து அமருவான் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். "பாடுகின்றார் உள்ளத்தை கூடுகின்ற குருவே" அப்படின்னு பாடுவார். அப்ப நம்ம வந்து பக்தியில இறைவனை வந்து பாடணும். ஒரு ஒரு நேரத்துல அ மூட்ட பொறுத்து நம்ம செய்யணும். ஒரு ஒரு நேரத்துல நமக்கு நாமம் சொல்றது வசதியா இருந்தாக்கா, நாம ஜெபத்தை சொல்லணும். இல்ல ஒரு நேரத்துல வந்து நமக்கு நாமம் சொல்றது மனம் அவ்வளோ இதா பிடிக்கலனாக்கா, ஓகே புக்க படிக்கணும். 6ஆம் திருமுறையில உள்ள பாடல்களை படிக்கிறதும், அதுவும் ஒரு வழிபாடு தான். அல்லது நம்ம வந்து ஒரு ஆய்வு பண்ணணும். இதுவும் அதுவும் இல்லைனாக்கா, சரி ஆய்வு பண்ணுவோம். ஒரு ஒரு பாடலை எடுத்துக்கிட்டு, அந்த பாடலுக்குள்ள போய் என்னதான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது அதனுடைய அர்த்தத்தை உள்வாங்கிக் கொள்வது. ஸோ இப்படி வந்து மனதளவுல நம்ம செய்றதெல்லாம் ஒரு சித்தர் சொல்லியிருப்பாரு, "மனதாலே லட்சியம் மாற்றினால் ஞானமாம், மனதாலே லட்சியம் மாற்றினால் யோகமாம், மனதாலே லட்சியம் மாற்றினால் வாசியாம், மனதாலே லட்சியம் மாற்றினால் பூசையின் மார்க்கமே." அப்ப இந்த மனம் என்பது 36 தத்துவம் இல்லையா? அந்த 36 தத்துவத்துக்குள்ள வழிபாடு செய்வது வந்து ரொம்ப சிறப்பு. அந்த மனம் தான் நினைக்கவும் முடியும். அதனால தான் ஞானசரியில முதல் பாடல் என்ன? நினைவு நினைந்து நினைந்துன்னு சொல்றார் இல்லையா? ஆக இறைவனை ஒரு பக்கம் நினைப்பதும், இன்னொரு பக்கம் உயிர்களை நினைப்பதும் வந்து அது கருணையை பெருக்கிக் கொள்வதற்கு அது வாய்ப்பு கிடைக்கும். இறைவனுடைய ஆசியையும், அருளையும் பெறுவதற்கு அது துணை புரியும். அதத்தான் இங்க சொன்னாரு. "உளம் கலந்த தலைவா" அப்படின்னாரு. எல்லா உயிர்களுக்கும் அவர்தான் தலைவர். அவர்தான் முதலாளி. எல்லாத்துக்கும் அவர்தான் ஒருவன் ஒருவன் முதலாளி, மற்றவன் உலகில் தொழிலாளின்னு சொல்றாங்க இல்லையா? அது மாரி எல்லாத்துக்கும் தலைவனாக, தலைவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குகின்றார் அருட்பெரும் ஜோதி. அததான் இங்க தலைவா அப்படின்னாரு. இங்கே "நீ உரைத்த திருவார்த்தை என அறியார்." இங்க டிக்ளேர் பண்றாரு. வள்ளல் பெருமான் சொன்னதெல்லாம் யாருடைய வார்த்தை? வள்ளல் பெருமான் எழுதியதெல்லாம் யாருடைய எழுத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய கருத்து. அவரு அவரு தான் இங்க நமக்கு இந்த தகவலை எல்லாம் கொடுத்திருக்காரு உள்ளுக்கு இருந்து. இவர் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி குடுத்திருக்கிறார். அததான் இங்கே வந்து "இங்கே" அப்படின்னு சொன்னாரு. "இங்கே நீ உரைத்த திருவார்த்தைன்னு" சொன்னாரு. ஆக இத வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். திருவார்த்தை என அறியார். இப்ப சாதாரண மக்களுக்கு இது நிச்சயமா இது தெரியாது இல்லையா? எல்லாரும் பொதுவா வள்ளலார் தான் சொன்னாரு, வள்ளலார் தான் சொன்னாரு அப்படின்னு தான் பொதுவாக எல்லாம் சொல்லிக்கொண்டும், பேசிக்கொண்டும் இருப்பர். வள்ளலார் இப்படி சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் இப்படி சொல்லியிருக்கிறாரு. இப்ப எங்களை போன்றவங்கலாம் நாங்க இன்னும் ஒரு படி உள்ளுக்கு வள்ளலாருக்குள்ள இருந்து இங்க இந்த பாடல தெரிஞ்ச பிற்பாடு, புரிந்த பிற்பாடு, இதனுடைய கருத்தை நம்ம அசைப்போட்ட பிற்பாடு என்ன தெரியுது? எல்லாமே அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய வார்த்தை. இது மட்டும் இல்ல. இன்னொரு பாடலும் இருக்கு. இந்த வார்த்தை மட்டும் இல்ல, இதுக்கு முன்பு சொன்ன வார்த்தைகள்லாம் எல்லாம் எமது திருவார்த்தை அப்படின்னு கூட ஒரு பாடல் இருக்கு. அது வந்து நடராஜப்பதி மாலையில வந்து இருக்கும். அப்ப இதுக்கு மேல வந்து திருக்குறள் எடுத்துக்கிட்டாலும் சரி, திருமந்திரத்த எடுத்துக்கிட்டாலும், திருப்புகழ எடுத்துக்கிட்டாலும் சரி, சித்தர இலக்கியங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாலும், எல்லாமே இதுகிட்ட இருந்து போனதுதான். மதவெளிகள்ல இருந்து வந்த வேதங்கள், வார்த்தைகள் எல்லாமே அருட்பெருஞ்சோதி கிட்ட இருந்து போனதுதான். அப்படி ஒரு பார்வையில நம்ம சிந்தித்தால் அதனுடைய உண்மை வந்து நமக்கு தெரியும். அதான் "நீ உரைத்த திருவார்த்தை என அறியார். இவர் அறிவின் நிகழ்ச்சி என்ன?" என்ன அறிவு இதுங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இது புரிந்து கொள்ள வேண்டாமா? இதெல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாரி வேதத்த குடுத்திருக்கிறாருன்னு நீங்க புரிந்து கொள்ள வேண்டாமா? ஏதோ நான் சொன்னேன், நான் சொன்னேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இப்ப இந்த வேதத்தைல்லாம் உள்வாங்கிட்டு, நான் பேசுகின்ற
பேச்சு கூட சில பேர் என்ன சொல்றாங்க, "அது என்ன இவரு எப்படி சொல்ல முடியும்? இவரு எப்படி சொல்ல முடியும்?" அப்படின்னு சொல்றவங்களும் சில பேர் இருப்பாங்க. இப்ப நான் சொல்றத கருத்தெல்லாம் எங்கேருந்து எடுத்து சொல்றேன்? அதனால தான் பாடமாக நடத்தும்போது யாரும் இங்க வந்து தர்க்கம் பண்ண முடியாது. ஏன்னா, இந்த வார்த்தை வந்து இறைவனுடைய வார்த்தை. இப்ப சாதியும், மதமும், சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்த அருட்பெரும் ஜோதின்னு சொல்லும்போது, அது நான் சொல்லலையே. இப்ப நான் சொல்றதுனால என் மேல பகப்படுறதுல அர்த்தம் இருக்கா பாருங்க. நான் வேதத்துல என்ன இருக்குதோ அதத்தானே எடுத்து சொல்லுவேன். அதுபோல வள்ளலார் இங்க என்ன சொல்றாருன்னா, என்னுள்ள இருந்து இறைவன் என்ன சொல்றானோ அதத்தானே நான் சொல்ல முடியும். அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால தான் இந்த வேதத்தை நம்ம வந்து இந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கணும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நமக்கு கொடுத்த இதெல்லாம் அவருடைய வார்த்தை. இப்ப அவருடைய வார்த்தைய நம்ம மீறலாமா? அவர் வகுத்த நெறியை நம்ம வந்து மறக்கலாமா? மறக்கலாமா? அல்லது மாற்றி எதுவும் பேசலாமா? நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. அது இறைவனுடைய வாக்குல நம்ப அத கேட்டு நடந்தா நம்ப வந்து பிறவிப் பிணியை தீர்த்து நித்திய வாழ்வுக்கு, மோட்ச வாழ்வுக்கு போகலாம். இல்லன்னா நம்ம இங்கேயே கடந்துகிட்டு இப்படியே சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இந்த உலகத்துல. இது வந்து அவருடைய வார்த்தைகள் எல்லாம் பொன் வார்த்தை என்று கூட சொல்லுவார். இதுக்கு இன்னொரு தலைப்பு கூட இருக்குது. அதாவது 88வது தலைப்புல பாமாலை ஏற்றல் என்ற ஒரு தலைப்புல இதனுடைய சிறப்புகள். இறைவன் சொன்னதாக, இறைவன் இந்த வேதத்தை ஏற்றுக்கொண்டதாக, இந்த வேதத்தை வந்து இறைவனே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அரங்கேற்றம் செய்யப்பட்ட ஒரு நூலாக நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்றலாம் தகவல்லாம் அதுல இருக்குது. ரொம்ப ரொம்ப சிறப்பு இது. ஆக இந்த நூல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் முன் அரங்கேற்றப்பட்ட ஒரு நூல். இத வேற யாரும் அரங்கேற்றம் செய்வதற்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அவருக்கு இருந்து இதை வெளிப்பட்டு இதுல எந்த தவறும் இல்லை என்று டிக்ளேர் வேற பண்ணியிருக்கிறார். இறைவன் புக்தி பண்ணியிருக்கிறார். இதுல எந்த தவறும் கிடையாது அப்படின்னு. அதனால இத மாத்தியோ, இதை மறுத்து பேசவோ நமக்கு உரிமையும் கிடையாது. ஆக இத வந்து நம்ம அப்படியே ஏற்றுக்கொண்டு போகணும். ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் நம்மளுடைய பிறவி என்ற பிணிக்கு வந்து இது ஒரு பெரிய மருந்தாக அமையும். சரி, அடுத்த பாடலுக்கு போவோமே. 1585 தனித்திரு அலங்கள் என்ற தலைப்புல இந்த பாடல் வந்திருக்கு. ஆதி அப்பா, ஆதி. இப்ப ஏற்கனவே பராபர தெய்வத்தை தான் ஆதி என்றெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா சன்மார்க்கத்தினுடைய வேதம் படிச்சோனே அருட்பெருஞ்சோதி தான் ஆதி. அதனாலதான் ஆதியும் அந்தமும் அறிந்தனை நீயே அப்படின்னு அகவல்ல வரி வரும். ஆதியும் அந்தமும் அறிந்திய நீயே ஆதி என்று அருளிய அருட்பெருஞ்சோதி. இந்த சிற்ஜோதி இயல் உரு ஆதி அந்தமென்றருளிய அருட்பெரும் ஜோதி. ஆதியும் அந்தமும் அறிந்தனை நீயே அப்படின்னு வள்ளல் பெருமான் ஒருவரையே குறிப்பிடுவார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அதனால இங்க பெருமான் என்ன அமைக்கிறார்னா, ஆதி அப்பா, நம் அனாதி அப்பா. அனாதி என்று சொன்ன இங்க உள்ள பொருளுக்கு இங்க உள்ள பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, தொடர்பு இல்லாது. மற்ற மற்ற தொடர்பு இல்ல. மாயையினுடைய தொடர்பு அற்றது. மற்றதுக்கெல்லாம் சிறு சிறு அளவுல மாயை கலக்க 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 அதோடைய தன்மைகள் வந்து மாறும், குணங்கள் வந்து மாறும். அதிலேயே வொர்ஸ்ட் வந்து நம்பளுடைய உலகம் இருள் உலகம். ஆதி ஆதி உலகம் எப்படி இருக்குன்னா, ஆதி வந்து பேரொளிமயமாக இருக்கு. அனாதி எப்படி இருக்குன்னா, அனாதி வந்து பேரொளியாக, பெருவெளியாக இருக்குது. ஆனா நம்ப வாழ்ற உலகம் எப்படி இருக்குன்னாக்க, ஒரே இருள்மயமாக இருக்கு. இந்த இப்ப இருட்டிருச்சு இல்லையா? இந்த வெளிகள் எல்லாம் இந்த வெளி எல்லாமே பாருங்க இருளா தான் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் ஒளியை கொண்டு தான் நம்ம வந்து பிரகாசத்தை இப்ப வீட்டுக்குள்ளலாம் வெளிச்சம் இருக்கும். ஏன்னா அது கரண்ட்ன்னு மனிதன் கண்டுபிடித்து கரண்ட்ட கண்டுபிடிச்சு இருள்ல இருக்கிறதுக்கு பதிலா அவன் ஒளிய கண்டுபிடிச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அத நம்ம பயன்படுத்துறோம். அதுக்கு பணம் கட்டுறோம், பில்லு கட்டுறோம். அதுபோல சூரியனுடைய ஒளி கிடைக்கும்போது இந்த இருள் வெளி வந்து வெளிச்சம் கிடைக்குது. அப்ப பூமி கொஞ்சம் நகரும்போது சுத்தும் அதுவும் சுத்துது, இதுவும் சுத்துது. அப்ப அந்த சுழற்சியில தான் நமக்கு இரவு, பகல் என்ற ஒரு நிலைமை கிடைக்குது. ஆனால் இந்த பிரம்மவெளி, விஷ்ணுவெளி, ருத்ரவெளிலாம் சொல்றோம் இல்லையா? பராபர வெளி வரைக்கும் எல்லாமே அது வந்து அங்கெல்லாம் சூரிய சந்திரர்களுக்கு அங்க ஆதிக்கம் இல்ல. சூரிய ஒளியில அந்த வெளிச்சம் இல்ல. அது இயற்கையாவே ஒளி உலகமாக இருக்குது என்பது வள்ளல் பெருமானுடைய கருத்து. அதான் அண்ட சராசரங்கள் எல்லாம் ஒளிமயமே அப்படின்னு சொல்லுவார்.
அப்ப ஆதியும் அனாதியாக இருக்கின்றது. ஒளியாக வெளியாக இருக்கின்றது. ஆதிக்கும் ஆதி, அனாதிக்கும் அனாதியாக இருக்கின்றது. அதான் ஆதி அப்பா, நம் அனாதி அப்பா, நாங்கள் அம்மை ஒரு பாதி அப்பா. அம்மை என்றால் சக்தி. இறைவன் அந்த ஒளியில சக்தியாகவும், பாதி சக்தியாகவும், பாதி சிவமாகவும் இருக்கின்றது. அதான் அம்மை அப்படின்னு தாயாகவும் அது இருக்குது. ஒரு பாதி அப்பா, நிருபாதி அப்பா. அதுல எந்த விதமான கலப்பு இல்லாமல் நிருபாதியாக இருக்கின்றது. சிவபக்தர் அனுபூதி அப்பா. சிவபக்தர்களுக்கும் அணு அணு அனுக்கிரகம் செய்கின்ற இறைவனாக அப்பாவாக இருக்கின்றார். அப்ப நம்மலாம் யாரு? அவரோட பிள்ளைங்க இல்லையா? நம்ம அதை அப்பாவாக பாவிக்க கத்துக்கொள்ளணும். அருட்பெருஞ்சோதி அப்பா, அருட்பெருஞ்சோதி தாயே, தந்தையே அப்படின்லாம் நம்ம கூட சொல்லணும். அப்ப சிவபக்தர் அனுபூதி அப்பா, நல் விபூதி அப்பா. இந்த இடத்துல விபூதி என்பது அது பொடிப்பொருளாக இருக்கின்றது. அது ஒரு துகளாக இருக்கின்றது. துகள் என்று சொல்லுவாங்க. அதாவது விபூதி என்று சொல்லுவாங்க. ஒரு பொருளை எரிச்சால் அது சாம்பல் ஆகும். அந்த சாம்பலை திருப்பி எரிக்க முடியுமானா எரிக்க முடியாது. அதான் சாணத்தை எரிச்சு அந்த விபூதியை நமக்கு பிரசாதமாக கோயில்கள் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த விபூதியோட சின்னம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மூலப்பொருளை குறிக்கின்ற ஒரு பொருள் அது. அது அதை ஒண்ணும் செய்ய முடியாது. அது அது இறக்காது, ஒண்ணும் செய்யாது. நித்தியமாக இருக்கக்கூடிய. அதான் விபூதி அப்பான்னு சொன்னார். பொற்பொது நடம் செய் சோதி அப்பா. பொற்பொது, பொற் அப்படின்னு சொன்னா பொன்னுலகம். அங்க இருக்கிற ஒளி என்ன மயமா இருக்குன்னாக்க பொன்னொளியாக திகழும். பொது நடம் செய். சற்று முன்பு நம்ம சொன்னோம் இல்லையா? பொது நடம், திருநடம், சிவநடம், அருள்நடம், தனி நடம், தெய்வ நடம், கருணை நடம், இப்படி நிறைய சொற்களை பெருமான் பயன்படுத்து. அதுல ஒளி நடம் என்ற ஒரு சொல்லையும் பயன்படுத்தியிருக்கிறது. அப்ப இந்த மாதிரி ஒளி உலக ஒளி ஒளியிலையும் நடம் இருக்கின்றது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் பொற்பொது நடம் செய் சோதி அப்பா. அப்ப அந்த ஜோதியில இருக்கக்கூடிய நடம். அந்த நடம் என்ன செய்யணும்னு சற்று முன்பு நான் சொன்னேன் இல்லையா? நம்மளை ஒளிமயமாக அது மாத்துறதுக்கு இந்த நடம் நமக்கு பொருத்தப்படும். அதான் ஜோதி நமக்கு தீட்சையாக அமையணும். அது யாரு வைக்கிறது? வள்ளல் பெருமான்ட்ட இறைவன் அந்த பொறுப்பை கொடுத்து விட்டார். நீ பார்த்து யார் யாரெல்லாம் கரை சேர்க்கணுமோ அவங்களுக்கு நீ தீட்சை வைத்து அவங்களை கூட்டிட்டு வா அப்படின்னு அவருக்கு முழு பொறுப்பு கொடுத்துருக்காரு. தேகாதி உலகமெல்லாம் செய்ய பணித்த தெய்வம் என்று வள்ளல் பெருமான் பாடியிருக்கிறார். ஆக பொது நடம் செய் சோதி அப்பா, சுயஞ்சோதி அப்பா. இந்த ஜோதி வேறொன்றால் தோற்றுவிக்கப்பட்ட ஜோதி அல்ல. அதான் இந்த பூஜைகள்ல சன்மார்க்கத்துல கடைசி எல்லாரும் படிக்கும் போது ஜோதி 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 சுயம் அப்படின்னு சொல்றாங்க. சுயமானது. இப்ப பராபரைனா சுயம் இல்லை. அது தோற்றுவிக்கப்பட்டது. அந்த மாதிரி மத வெளிகள் எல்லாம் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த தோற்றுவிக்கப்பட்டதுக்கும் தோற்றாமல் சுயஞ்சோதியா இருப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதோடைய ஆற்றல்ல வித்தியாசம் இருக்குது. அதான் ஆற்றலில் ஓங்கியது அருட்பெரும் ஜோதின்னு வருது. ஆக இது சுயம் ஜோதியாக இருக்குது. இதுக்கு மேல எதுவும் இல்லை. இது எதையும் தோற்றுவிக்கப்படல. இதுவாக தானாக சுயமாகவே இருக்கின்றது. அதான் சுயம் ஜோதி அப்படி அப்பான்னு சொன்னார். என்னை சூழ்ந்த அருளே, என்னுடைய உள்ளத்துக்குள் நீ சூழ்ந்து எனக்கு அருள் புரி அப்படின்றத ஒரு விண்ணப்ப பாடலாக இதை அமைத்திருக்கிறது. அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் என்ற 4 பகுதிகளிலையும் இறைவன் சூழ்ந்து அருள் புரிய வேண்டும். இந்த 4 இடமும் சூழ்ந்து அருள் செய்தனால்தான் அகவல்ல 4 இடம். ஆரம்பிக்கும் போது 4 முறையும், முடிக்கும் போது 4 முறையும் அருட்பெருஞ்சோதி, 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 அருட்பெருஞ்சோதி என்று முடிவு செய்திருப்பதை நாம் பார்த்தோம். அதுக்கு பல பேர் கருத்து சொல்லுவாங்க. ஆனா இந்த 4 ஏன் 4 தடவை சொல்றாரு அப்படின்னாக்கா, அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் எல்லாமே ஜோதிமயமாக சூழ்ந்து கொண்டது என்பதனால். ஓகே. அடுத்த பாடலுக்கு போவோம். ஆதியே திரு அம்பலத்தாடல் செய் அரசே. ஆதி சற்று முன்பு சொன்னாலே ஆதி திரு அம்பலத்து ஆடல். அம்பலம் என்பது வெளி. திருச்சிற்றம்பலம் சொல்றதும் வெளிதான். தில்லை அம்பலம் சொன்னாலும் அதுதான்.
இது வந்து சமரச சன்மார்க்க வெளிக்குட்பட்ட அம்பலம் சொல்றது. வெளிக்குள் வெளி கடந்துன்னு சொல்றாரு இல்லையா? அதனால அம்பலத்து ஆடல் அது அங்கே ஆடுதல் ஆடுதல் வல்ல அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றது. அம்பலத்தில் ஆடுகின்றார் பாங்கிமாறே. இந்த ஆடுதல் என்பது நீங்க வந்து ஏதோ கை காலை வச்சுக்கிட்டு இறைவன் ஆடிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்லாம் இல்லை. அதனுடைய பொருள் வந்து அப்படி எடுக்கக்கூடாது. ஆன்மீகம் பூலோகத்துல பூத விளக்கத்துல வந்து ஆடுதல்னாக்க ஆட்டம். டிவில எல்லாம் ஆட்டம் போடுறாங்க இல்லையா? ஆடுறது போட்டியாக வைக்க அந்த ஆடல் வேறு. இது வந்து அருள் ஆட்டம் சொல்றது. அருள் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு மூவ்மெண்ட், ஒரு துடிப்பு, அசைவு. இது ஒரு ஒரு ஹெர்ட்ஸ் வந்து இத்தனை செகண்ட்ல இத்தனை துடிப்பு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அதுல அந்த இதைத்தான் இங்க வந்து ஆடல் அப்படின்னு சொல்றது. அப்ப அம்பலத்தில் ஆடல் செய் அரசே அப்படின்னு. அரசுன்னா கிங், எல்லாத்துக்கும் ஆட்சி செய்கின்ற தன்மை கொண்டதுக்கு அரசு. இப்ப நம்ம நாட்டுல அரசு, கவர்மெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப அண்ட சராசரங்களெல்லாம் இயக்குகின்ற அரசாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் விளங்குகின்றார். நீதியே, இது வந்து நீதி தெய்வமாக இருக்கு. நீதி நடத்தரசே என் சிறுமொழி ஏற்றருளே அப்படின்னு சொல்லி நீதி தெய்வமாக இருக்கு. எதுக்கு நீதி? அவரவர் பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்களை அனுபவிக்கின்ற ஒரு நீதியாக இருக்கு. ஜஸ்டிஸ், நீதினா ஜஸ்டிஸ் சொல்லுவாங்க. ஜஸ்டிஸ் தெய்வமாக இருக்கின்றது. நீதியே எல்லாம் வல்லவா, எல்லா பவரும் அதுகிட்ட இருக்கு. எல்லாம் செய்யக்கூடியவதாக இந்த ஜோதி விளங்குகின்றது. அதான் எல்லாம் வல்லவா, நல்லவா, நல்லது, நல்லார்க்கு நல்ல தெய்வம், நடுவான தெய்வம், நற்சபையில் ஆடுகின்ற நடராஜ தெய்வம் சொல்லு. ஆக நல்லவா, நினைந்தே ஓதியே உணர்தற்கரியதாகிய ஒரு வான் ஜோதியே, நினைந்தே ஓதியே, அதை நினைந்தாலும் நினைந்தே ஓதியே உணர்தற்கரிய. இப்ப நம்மலாம் இறைவனை அருட்பெருஞ்சோதியை நினைக்கிறோம். ஆனா உணர முடியுதா? உணர முடியாது. ஏன்னா நம்ம இன்னும் அந்த தீட்சை பெறல. அந்த ஒளி பொருத்தப்படல. அந்த உள்ளம் கடக்கல. உரைமனம் கடந்த ஒரு பெரு வெளி மேல் அரசு செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப நம்மளோட மனம் இன்னுமே இருள் வெளியாக இருப்பதனால அதை உணர முடியாது. மற்றதெல்லாம் உணர முடியும். பசிக்குது அப்படின்றத உணர முடியும். தூக்கம் வருது அப்படின்றத உணர முடியும். கோபப்படுறேன், கோபம் வருது என்பதை உணர முடியும். பொறாமை வருது அப்படின்றத நம்மளால உணர முடியும். இதெல்லாம் வந்து காமம் தூண்டுது அப்படின்றத உணர முடியும். இப்படி இந்த போன்ற உணர்வுகள் எல்லாம் சந்தேகமா இருக்கு அப்படின்றத உணர முடியும். நினைத்தது வந்து மறந்து போயிடுச்சு அப்படின்றதை நம்ம உணர முடியும். ஆனால் அருட்பெருஞ்சோதியை உணர முடியுமா? சரி, அருட்பெருஞ்சோதியை உணர முடியல விடுங்க, அது பெரிய விஷயம். அடுத்த வெளின்னு சொல்லக்கூடிய பிரம்ம வெளியை உணர முடியுமா? உணர முடியாது. விஷ்ணு வெளியை உணர முடியுமா? உணர முடியாது. ருத்ர வெளியை உணர முடியுமா? முடியாது. மகேஸ்வர வெளியை, இந்த 5 மூர்த்திகளுடைய வெளியையே நம்மனால் உணர முடியாது, பார்க்கவும் முடியாது. அந்த ஆற்றலை நம்மளால் பெற முடியுமா? அதுவும் முடியாது. அப்புறம் மத வெளிகள்லாம் இருக்கு இல்லையா? 7வது வெளி வந்து மதவெளி. மதவெளிகளை உணர முடியுமா? நம்ம 24 மணி நேரமா நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் அதை என்ன உணர முடியுமா? உணர முடியாது. எப்ப அந்த அருள் வந்து நமக்குள்ள சாருதோ, கலக்குதோ, அப்பொழுதுதான் அதை வந்து உணர முடியும். இப்ப 7வது வெளி வந்து உள்ளுக்கு கலந்துச்சுனாக்க நம்ம வந்து 7வது வெளியை உணர முடியும். அப்படிதான் வந்து நபிகள் நாயகம், புத்தர், இயேசுநாதர் போன்றவங்க எல்லாம் உணர்ந்தாங்க. குருநானக் போன்ற மத தலைவர்கள் எல்லாம் உணர்ந்தார்கள். 7வது வெளியை, 8வது வெளி போன்றதெல்லாம் உணர்ந்தார்கள். ஆனா பராபரை உலகத்தை உணர்ந்தார்களா அப்படின்னா உணர முடியுது. உணர முடியாது. அது வேறு. அது நம்மளுடைய சித்தர்கள் எல்லாம் இன்னும் கடந்து மேல போனோம். இப்ப பத்தறிவு கொண்ட அந்த சித்தர்களும் பெருவெளியை, சன்மார்க்க உலகத்தை உணர முடியுமானா உணர முடியாது. அதை ஓதினாலும், அதை எவ்வளவுதான் படித்தாலும், இன்னைக்கு முழுவதும் நம்ம படிச்சிருந்தாலும் உணர முடியுமானா உணர முடியாது. அதான் நினைந்தே ஓதியே உணர்தற்கு அரிதாகிய ஒருவன் சொன்ன. அப்ப அவனுடைய அருள் கிடைச்சாதான் அவனை உணர முடியும். அவன் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா?
சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னைன்னு அந்த பாடல்ல வரும். அதுபோல அந்தந்த அருள், அந்தந்த உலகத்து அருள் நம்மளை வந்து ஆட்கொண்டால் நாம் அதை உணரலாம். அதை பார்க்கலாம். அந்த உலகத்துக்கு நம்ம வந்து போகலாம். அதனால்தான் உணர்வதற்கு அறிய. இத அகவல்ல நீங்க படிச்சிருப்பீங்க. உணர்ந்து உணர்ந்து உணர்தற்கு அரிதார். உணர்ந்து உணர்ந்து உணரினும் உணராப் பெருவெளி. அணைந்திட எனக்கே அருளிய தந்தை எனும். அணைந்திட என்ற சொல்ல பயன்படுத்துறார் பாருங்க. வந்து அணைந்து கொள். அப்படி அணைந்து கொள்ளும்போது தான் அந்த உலகத்தை பற்றி நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா, அதுக்குரிய வளர்ச்சி பெர்றோம் இல்லையா? அது ஊட்டி ஊட்டி நம்மள வளர்க்குது இல்லையா? தத்துவங்கள் எல்லாம் மாறுது இல்லையா? அந்த உலகத்துக்கு ஏற்ற உணர்வு நமக்கு வந்து அப்பதான் கிடைக்கும். அப்பதான் அந்த அறிவும் கிடைக்கும். அப்படி கிடைச்சதுனால தான் வள்ளலார் இதெல்லாம் நமக்கு சொல்லிக் குடுக்க முடிஞ்சது, எழுத முடிஞ்சது. இன்னைக்கு அது ஒரு வேதமாக நம்மலாம் படித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆக நினைந்தே ஓதியே உணர்தற்கு அரியதாகிய ஒருவன். அதனால இப்போதைக்கு நம்ம வந்து ஓதுவோம். இப்ப வந்து படித்து தெரிந்து கொள்வோம். ஆனால் அருளை பெறுவதற்கு யோகம் நமக்கு வேண்டும். அதான் திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்கன்னு சொன்னார். சிவயோகம் சன்மார்க்கத்துல சிவயோகம் இருக்குது. அதுதான் வந்து பொருந்துவது. இந்த யோகம் வந்து புண்ணிய பலத்தால் தான் பொருந்தும். வாசி பயிற்சியினால் பொருந்தாது. வாசி பயிற்சியெல்லாம் செய்து கொண்டு இந்த அருளை நம்ம பொருத்த முற்பட்டால் அது வந்து தவறாக இருக்கும். அதனால தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். புண்ணிய பலம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வள்ளலார் சொல்றார். எண்ணியபடியெல்லாம் இது அகவல்ல வரக்கூடிய வேறு. எண்ணியபடியெல்லாம் ஏற்றுகின்றனை புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே அப்படின்னு சொல்றார். ஆக புண்ணிய பலத்தை பெருக்கிக் கொள்வதற்கு நம்ம அகவல் படிக்கலாம். அருட்பெருஞ்சோதியை நினைக்கணும். மற்ற உயிர்களுக்கு கருணையை காட்டணும். கருணைப்படணும். இப்படி பசித்த உயிர்களுக்கு நம்மால் எந்த பசிப்பினி போக்கி இந்த புண்ணியத்தெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டாக்க, நம்ம நிச்சயமா இறைவனே வந்து நம்மளை பூர்வ மத்தியில் வந்து பொருத்தி நம்மளை வந்து உயிர்ப்பார். ஸோ அதுதான் அங்க வந்து ஓதியே உணர்தற்கரிய ஒருவன் சோதியே என்னை சோதியேல் சோதியேல் இனி. இந்த இறைவன் நம்மளை வந்து சோதிக்க மாட்டான். சில பேர்லாம் சொல்றாங்களே, ஐயோ! இந்த சாமிய கும்பிட்டா எனக்கு ரொம்ப சோதனைப்பா வருது. அது சோதனையில இவருக்கு சோதனைப்பதில்ல. அவரவர்களுடைய கர்மா அது விடமாட்டிடுது. "ஓ! நீ தப்பிச்சு பார்க்கிறியா? ஓ! நீ மரணமில்லா பெருவாழ்வு போறியா? இந்தா இந்தா உன்னோட கருமம்லாம் இன்னும் இருக்கு. சீக்கிரமா அதெல்லாம் முடிச்சுட்டு நீயே போ." அப்படின்னு அந்த கருமங்கள் வந்து சீக்கிரமாக முடிப்பதற்காக நம்மளை வந்து சாரும். அதனால தான் சில பேர் அதுல ரொம்ப ஆடி போயிருவாங்க. எப்போதும் இல்லாத அளவுக்கு ஏன் இப்ப எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு? இந்த வழிபாட்டுக்கு போனோனே எனக்கு இவ்வளோ கஷ்டம்லாம் சொல்லி சில பேரு இருப்பாங்க. ஏன்னா, அந்த வினை மூட்டை நிறைந்திருப்பதனால். ஏன்னா, கர்ம வினை என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் அனுபவிக்கணும்னு இருக்கும். ஆனா, இடையில இப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சு இதுலருந்து விடுபடுறோன்னும்போது, வினை என்ன செய்யும்னா, விரைந்து நமக்கு ஊட்டுவதற்கு அதுக்கு உரிமை உண்டு. அதனால இத நம்ம கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு, அருட்பெருஞ்சோதிகிட்டயே பாரத்த போட்டு விண்ணப்பித்துக் கொண்டு இந்த வினை கூட்டங்கள்லேருந்து என்னை காத்து ரட்சி, தாங்குகின்ற சக்தியை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணி கொண்டு இருக்கணும். பயந்துகிட்டு விட்டுட்டு ஓடுனோமா நட்டம் நமக்கு தான். அதுதான் இறைவன் சோதிக்கிறான், இறைவன் சோதிக்கிறான்னு நம்ம வந்து இறைவன் மேல குற்றம் போடக்கூடாது. இது நம்மளுடைய கர்மாவை விரைந்து முடிப்பதற்கு சில பேருக்கு அது எல்லாருக்கும் சொல்ல முடியாது. நல்வினை கூட உள்ளவங்களுக்கு நல்லதும் எப்படி கெட்டது கூட வருதோ அதே மாதிரி நல்லதும் கூட சீக்கிரமா வரும். சில பேருக்கு சன்மார்க்கத்துல வந்தோனே, என்ன சீக்கிரமா இவ்வளோ நன்மைகள்லாம் எனக்கு கிடைச்சிருச்சே! அப்படின்னு சொல்லி கூட சந்தோஷப்படுவாங்க. அது அவங்க முடிக்கணும். அந்த அந்த நன்மைய அது நம்ம தான் முடிக்கணும். அதனால வரும். சில தீமைகள் நிறைந்திருந்தால், தீமைகளும் நமக்கு விரைந்து வரும். ஆக 2யும் நம்ம வந்து சமபங்காக எடுத்துக்கொண்டு, பிறவியை ஒழிப்பதற்கு, அருளை பெறுவதற்கு நம்மளுடைய கவனத்தை வைத்திருக்கணும். அதனால தான் இங்க வள்ளல் பெருமான் இறைவன்ட்ட சொல்றாரு, "சோதியே என்னை சோதியேல் சோதியேல் இனியேன்னு. எனக்கு சோதனை எதுவும் குடுக்காத." ஏன்னா, மற்ற தெய்வ நிலைகளுக்கெல்லாம் போறதுக்கு சோதனை உண்டு. இது வந்து டெஸ்ட் ஃப்ரீன்னு சொல்றது. இப்ப டோல் ஃப்ரீன்னு சில இது இருக்கு இல்லையா? அது மாரி இது வந்து டெஸ்ட் ஃப்ரீ. அப்படின்னா கடவுள் வந்து உங்களை வந்து சோதிக்க மாட்டார். ஏன்னா எதுக்கு சோதிக்கணும்? நம்ம செஞ்ச கர்மமே நம்மள போட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டும்போது, அதுலேருந்தே நம்ம மீள்றதே இந்தான்னு போய் ஆயிடுது. இதுல சோதனை வேற வச்சா என்ன கதி ஆவறது?
பாஸ் பண்ண முடியுமா? அதனால இந்த இறைவன் சோதிக்கலாம் விரும்பல. அவன் என்ன பார்க்குறான்? எதிர்பார்க்குறான் நம்மகிட்ட இருந்து. உயிர்கள் பால் நீ அன்பு கொள்றியா? உயிர்களுக்காக நீ பிரார்த்தனை செய்கின்றியா? அது பார்க்கிறார். அடுத்து நீ ஜீவகாருண்யத்தை கடைப்பிடிக்கிறியா? அப்படின்னு பார்க்கிறார். அருட்பெருஞ்சோதிய பற்றி நல்லா நீ விளங்கி இருக்கிறியா? புரிஞ்சிருக்கிறியா? அப்படி பார்க்கிறார். பிறப்ப ஒழிக்கணும்னு உனக்கு ஆசை இருக்குதா? அப்படின்னு அத பார்க்கிறார். சரி இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நம்ம குட் மார்க் வச்சிருந்தோமாக்க, இறைவனுடைய அருளை பெறுவதற்கு இந்த ஜென்மம் இல்லைனாலும் இன்னொரு ஜென்மத்துல கட்டாயம் அது வந்து நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்து வேரூன்றி இருக்க வேண்டும். அதனால எந்த சோதனையும் வந்து இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் குடுக்குறாரு அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து அத வெறுக்கக்கூடாது. இது வந்து நம்மளுடைய கர்மம். அது நமக்கு வந்து ஊட்டுது. ஏன்னா கர்மம் தொலைக்கிறதுக்கு தானே இந்த பூமியே. கர்ம பூமின்னு பேர் இல்லையா? ஓகே. அடுத்த பாடல். ஆதியும் நடுவும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி என் உள்ளத்தே நீதியில் கலந்து நிறைந்தது. நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு பாருங்க. ஆதியும் நடுவும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி என் உள்ளத்தே நீதியில் கலந்து நிறைந்ததுன்றது. நான் இதைத்தான் சொல்றேன். அகம், அகப்புறம், புறப்புறப்புறம் 4 இடத்துல நிறைந்துரும். உள்ளுக்கு ஒளி புகுந்துரும். நானும் நித்தியன் ஆயினேன். இதுவரையில அனித்தியமான வாழ்க்கையை தான் நம்மலாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். வள்ளலாரும் அந்த மாரி தான் அனித்திய வாழ்க்கையில தான் ஆரம்பத்துல இருந்தார். ஆனா உள்ளுக்கு இறைவன் புகுந்து நிறைந்ததுனால, நிறைந்தால் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? எல்லாமே உடம்பு பூரா என்னவா மாறிரும்? ஒளியாக மாறிரும். அங்கே இருளுக்கு இடம் இல்ல. வினைகளுக்கெல்லாம் இடம் இல்ல. அதனால தான் கலந்து நிறைந்தது அப்படின்னு சொன்னார். நானும் நித்தியன் ஆயினேன். நித்திய பொருளாக அவர் ஆயிட்டார். அனித்திய பொருள். இப்ப நம்மலாம் வந்து அனித்திய பொருள். இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இருக்க மாட்டோம். அந்த மாரி பிரம்மா, விஷ்ணு லோகத்துல உள்ளவங்கலாம் ஒரு காலத்துல இருப்பாங்க, இன்னொரு காலத்துல இருக்க மாட்டாங்க. எல்லா உலகத்திலும் பராபரை உலகம் வரைக்கும் ஒரு காலத்துல இருந்து ஒரு காலத்துல இல்லாமல் போய்விடும். அந்த ஒளி உலகம்லாம் ஒரு காலத்துல இருக்கும், ஒரு காலத்துல இல்லாமல் போய்விடும் என்று வள்ளல் பெருமான் நமக்கு தகவல் குடுத்திருக்கிறார். ஆக நித்தியமாக இருக்கக்கூடிய உலகம் எது? அததான் இத வந்து நான் வந்து ஃப்ரீ ஹோல்ட்ஸ் அடிக்கடி சொல்லுவேன். இது வந்து லீஸ்ட் மத்த உலகங்கள்லாம் லீஸ்ட் லேண்டுன்னு சொல்றது. லீஸ்ட் உலகங்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் ஆண்டுகள் இருக்கும். அதுக்கப்புறம் அது இராது. ஆனா அருட்பெருஞ்சோதி உலகம் என்பது இந்த 19ஆம் நூற்றாண்டுல நமக்கு வந்து வழங்கப்பட்ட, அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த உலகம் வந்து நித்திய உலகம். சத்திய உலகம்னு கூட சொல்வார். சில இடத்துல என்ன வந்து சத்திய சத்தியன் ஆக்கினான்னு சொல்வார். ஆக நித்தியன் ஆயினேன் அப்படின்னு அப்ப நித்தியம்னாக்க என்றுமே அதுக்கு வந்து இறப்பு இருக்குதா அப்படின்னா இறப்பு இல்லாத ஒரு வாழ்வாக வள்ளல் பெருமான் பெற்றுவிட்டார். இந்த நிலையை உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் பெறணும் அப்படின்னு வள்ளல் பெருமான் இறைவன்கிட்ட வந்து விண்ணப்பிக்கிறார். அப்ப நமக்கெல்லாம் அதுல வாய்ப்பு வந்து உண்டு. யாரெல்லாம் இந்த சன்மார்க்க வழியில போறாங்களோ இவங்க தான் அந்த முதன்மையாக அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. உலகே சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தே சத்திய சுத்த சன்மார்க்க வீதியில் உமைத்தான் நிறுவுவல் உண்மை. இங்க என்ன ஒரு அஷ்யூரிட்டி கொடுக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சன்மார்க்கத்துல நம்மலாம் ஈடுபட்டு சன்மார்க்க நெறிகளை எல்லாம் கடைபிடித்து வந்தோமாக்க, சாதி, மதம், சமயம் இதெல்லாம் அவரே நீக்கி நம்மள வந்து விட்டுருவாரு. அதாவது சாதினாக்க நம்ம மனித ஜாதியாக இருக்க மாட்டோம். நம்ம வந்து தெய்வ சாதியாக மாறிடுவோம். மதம் என்று சொல்லும்போது சித்தாந்தம், வேதாந்தம், போதாந்தம், யோகாந்தம், கலாந்தம், நாதாந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த 6 அந்தத்துல இருக்க மாட்டோம். அந்த 6 அந்தத்தையும் கடந்த நிலைக்கு வந்து நம்மள கொண்டு போகும். அடுத்து வந்து சமயமும்னாரு. சமயம் என்பது 6 சமயங்களை கொண்டது. கணபத்தியம், சிவ வழிபாடு, சிவத்த சிவ உலகம், அப்புறம் வந்து இந்த முருக வழிபாடு, சூரிய வழிபாடு, நாராயண வழிபாடு, சக்தி வழிபாடு என்று சொல்லப்படுகின்ற இந்த 6 சமய நிலைகளையும் கடந்து அது கொண்டு போகும் நம்ம. அதாவது சாதியும், மதமும், சமயமும் தவிர்த்தே அப்படின்னா அந்த உலகம் சம்பந்தப்பட்ட வாழ்வு அல்ல இது. அதையெல்லாம் கடந்து சத்திய சுத்த சன்மார்க்க வீதி. வீதின்னா வழின்னு அர்த்தம். இப்படி ஒரு சத்திய சன்மார்க்கத்தை வந்து அதாவது சமயத்துக்கும் மதத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு பேசிட்டு போகக்கூடாது.
ஏன்னா அது உலகம் வேறுபடுது, அருளியல் வேறுபடுது, அங்க இருக்கக்கூடிய கால அளவும் வேறுபடுது. ஆக சுத்த சன்மார்க்கம் என்பது அந்த வழியில அந்த உலகத்தை அடையும் போது அதுதான் நித்தியமான உலகம். எவ்வுலகம் சன்மார்க்க பொதுவடைதல் வினை. எல்லா உயிர்களும் அங்கதான் போய் அடைக்கலம் புகணும். அதுதான் நமக்குள்ள ஒரு இடம், வாழ்றதுக்குரிய இடம் இறைவன் அமைத்து வைத்திருக்கிறான் அப்படின்றது. இது ஒரு கேம் மாதிரி. பூலோகமும் ஒரு ஒரு 5 பஞ்சபூதங்களுக்குள்ள உலகத்தை அமைத்து, இந்த பஞ்சபூதங்களிலிருந்து அந்த உயிர் வந்து ஒரு அறிவு முதல்ல பெற்று, அப்புறம் 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு பெற்று, வேதங்களை படித்து, அந்த வேதங்கள்ல வந்து பழைய வேதம், புதிய வேதத்தை அதையும் படிச்சு, அதுல எந்த வேதம் சிறந்தது, எந்த இது இறுதியானது, முடிவானது என்பதை தெரிந்து, அந்த அருளை வந்து பெற்று, மரணமில்லாத ஒரு பெருவாழ்வுக்கு போய் வாழ்வுதான் முக்தி, மோட்ச வாழ்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இத புரிஞ்சு கொள்ளாம நம்ம வாழ்ந்தோம்னா, சும்மா சாதாரண டொமஸ்டிக் வாழ்க்கை தான். அதாவது 5 புலன்களுக்கு உட்பட்ட வாழ்க்கை. இது ஒரு போராட்டமான வாழ்க்கை. திரும்பி, 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 திரும்பி இதையே நம்ம வந்து வாழ்ந்து, வாழ்ந்து நிலையற்ற தன்மையை நம்ம வந்து அடைந்து கொண்டே இருப்போம். இத மாத்தவே முடியாது. நம்மளா திருத்திக் கொண்டால் தான் நம்மளை நாமளே திருத்திக் கொள்ளணும். அதுக்கு தான் சுத்த சன்மார்க்கம் என்ற ஒரு மார்க்கத்தை இறைவன் நமக்கு அறிமுகப்படுத்தி, நித்திய வாழ்வுக்கு நமக்கு வந்து வழிகாட்டி வைத்திருக்கிறார். அந்த வீதியில் உமைத்தான் நிறுவுவல் அப்படின்னா, உன்னை நான் அந்த இடத்தில் கொண்டு வைப்பேன். உண்மை விளம்பினேன், வம்மினோ விரைந்தேன். உண்மையிலே சொல்றேன், சத்தியமா சொல்றேன். உன்னையும் நான் கொண்டாந்து இந்த வாழ்க்கையில் நான் பெற்ற வாழ்க்கை உனக்கும் நான் தந்து விடுவேன். உண்மை இது, சத்தியம் இது என்று சொல்லி ஏற்கனவே 5 சத்தியமும் பண்ணியிருக்கு. எங்கேயுமே சிட்பொது தந்தையார் நித்தியம் சேர்ந்த நெறியில் செலுத்தினார். இனி நன் முத்தியும் ஞானமே சித்தியம் பெற்று முயங்கிடுவாய். சத்தியம், 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 சத்தியம்னா 5 சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறார். ஆக இறைவன் 5 சத்தியம் பண்ணாக்க அவர் வந்து காலவாரி விட மாட்டார். கண்டிப்பாக அவருடைய சத்தியத்தை அவர் வந்து காப்பாற்றுவாரு என்ற ஒரு நம்பிக்கை வந்து நமக்கெல்லாம் வேரூன்றி இருக்கணும். நல்லா ஆழமாக இருக்கணும். அதைத்தான் இங்கே சொல்றாரு. வீதியில் சுத்த சன்மார்க்க வீதியில் உமைத்தான் நிறுவுவல். உண்மை நிறுவுவல்னா உன்னை கொண்டு போய் நான் அந்த இடத்துல வச்சிருவேன். அழியாத ஒரு இடத்துல கொண்டு உன்னை வச்சிருவேன். பேரின்பமான உலகத்துல நான் உன்னை பண்ணி நிறுத்திடுவேன். இது உண்மை என்று நான் சொல்றேன். வம்மினோனா வாங்க, விரைந்தே. இன்னும் தாமதப்படுத்திக்கிட்டு சமயத்திலே புடிச்சுக்கிட்டு கிடக்காதீங்க. அதுதான் பெருசுன்னு நினைக்காதீங்க. காலத்தால் பல உண்மைகள் பொய்யா போய்விடுகின்றது. அந்த பொய்யா போனதையே பிடிச்சுக்கிட்டு இருந்தோமாக்க என்னதான் செய்ய முடியும்? கடவுளே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. எதையெல்லாம் பொய்யின்ட்டு. அப்புறம் நம்ம இன்னும் பொய்யிலே இருந்தோமா, கடவுள் தான் என்ன பண்ணுவாரு சொல்லுங்க? ஆக நம்ம வந்து தெளிவு பெறுவதற்கு இந்த மாதிரி பாடங்களை எல்லாம் நம்ம படிச்சாதான் நமக்கு வந்து தெளிவு கிடைக்கும். தெளிவு கிடைக்க கிடைக்கத்தான் சன்மார்க்கத்தை நம்ம முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த பாடம் தொடர்ச்சியா இல்லைன்னாக்க நம்ம வந்து திருப்பி குழியில விழுந்துரும். அதுதான் ஞான சரியை என்ற 28 பாடல்களை பெருமான் வந்து அடிக்கடி படிங்க, அடிக்கடி படிங்கன்னு. அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் படிக்கணும். அதெல்லாம் படிச்சாதான் நமக்கு செல்ஃப் மோட்டிவேஷனுக்கு இதெல்லாம் ரொம்ப துணையாக இருக்கும் என்று சொல்லி, எல்லா அன்பர்களும் வள்ளல் பெருமான் வகுத்த இந்த சன்மார்க்க நெறி அவருக்கு கிடைச்சது. மரணமில்லாத பெருவாழ்வு பெற்று நித்தியமான ஒரு வாழ்க்கை, அவர் பெற்ற வாழ்க்கையை நாம் எல்லாரும் பெற வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வேண்டி இந்த பாடல் நிறைவு செய்து முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சர்க்குருநாதா, சர்க்குருநாதா, சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா, திருவரு பிரகாச வல்லலா, திவ்ய திருவடிகளே சரணம். நன்றி. நன்றி சுவாமி. நன்றிங்க. நன்றிங்க. நன்றி நன்றிங்க ஐயா.